வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு அப்டேட், நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு அப்டேட். பிஸ்னஸ் டுடே அப்படின்ற பத்திரிகையில் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்காங்க. அதோட சம்மரி தான் இது. இந்தியாவுடைய வளர்ச்சி 2047 ஒரு வளர்ந்த பாரதமாக ஏழை பணக்காரன் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் அதிகம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் வெல்த் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறணும் அப்படின்ற போது சில அடிப்படை சீர்திருத்தங்களை நம்ம செஞ்சாக வேண்டியது இருக்குது. இதை பற்றி நிறையா பேசியிருக்கணுமோ ஒரு டீட்டெயில்டான தொகுப்பு தான் இது. 100 ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸோட இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்ன்ட்டு அந்த 100 சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 30 ட்ரில்லியன் எக்கனாமி, உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய ஒரு எக்கனாமியா இல்லை முதல் மிகப்பெரிய எக்கனாமியாகவும் ஒரு வலிமையான இராணுவமும் இருக்கக்கூடிய ஒரு நாடாக பாரதம் மாறணும் அப்படின்னா என்னென்ன சீர்திருத்தங்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்னன்ஸ், அரசாங்கம் மற்றும் அரசு துறைன்னு சொல்லக்கூடிய இந்த பியூரோக்ராசி, இதில் தான் பெரிய அளவு மாற்றங்கள் தேவைப்படுது. இதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி ஃப்ளாப், ஒரு அப்ரூவல், அதன் பிறகு அடுத்த அப்ரூவல், அதன் பிறகு அதுக்கு அடுத்த அப்ரூவல். இப்போ நீங்கள் ஒரு உணவு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் அப்படின்றது தேவை. 10 லட்சம் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், 1 கோடி வரைக்கும் ஸ்டேட் லைசன்ஸ், 1 கோடிக்கு மேலே போனால் சென்ட்ரல் லைசன்ஸ்னு சொல்லி பல ஸ்லாப்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை கட் பண்ணணும். அடுத்தது பியூரோக்ராசி அப்படின்றது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மைண்ட் செட்டில் இருந்து மாறி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவங்க ஒரு எனேபிளர்ஸாக இந்த நாடு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு ஒரு எனேபிளர்ஸாக இருக்கணுமே தவிர முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. அதில் அவங்க மாடர்ன் டே பியூரோக்ராசியை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. நிச்சயமாக இதை பற்றி பல வருடங்கள் பேசினாலும் இன்னும் அதற்கான முனைவுகள் எதுவுமே எடுக்கப்படலை அப்படின்றதான் பார்க்குறோம். அடுத்தது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ், வாய்தாக்கு மேலே வாய்தா. ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாலே அது 20 வருஷம் 30 வருஷம். ஒரு சிவில் கேஸ் பார்த்தீங்கன்னா 20-30 வருஷம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக எடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போயிட்டுருக்கு ஒரு சிவில் கேஸ். ஒரு சாதாரண ஒரு டிஸ்பியூட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தா 2 நாள் அது தீர்ப்பை கொடுக்க முடியும். அந்த இடத்துல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். பெட்டர் சிட்டிஸ், நல்ல வாழக்கூடிய சுகாதாரம் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பிளான் பண்ணும்போது அதில் பாதாள சாக்கடையில் ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பிளான் பண்ணணும். அதே மாதிரி எலெக்ஷன் ஃபண்டிங், இது ஒரு மிக கிரே ஏரியா. எலெக்ஷன் ஃபண்டிங் அப்படின்ற போது அரசியல்வாதிகள் எல்லாம் புனிதர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு இதில் போகாமல் நாம் அவங்களுக்கும் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு எம்எல்ஏவோட சம்பளத்தை வச்சோ ஒரு எம்பியோட சம்பளத்தை வச்சோ நிச்சயமாக அவங்களால மக்கள் பணியும் அவங்களுடைய சொந்த செலவையும் சேர்த்து பண்ண முடியாது. ஸோ அதில் க்ளீனப் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ், எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலும், உதாரணத்துக்கு மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் வேணும். 2020 லாக்டவுன் அப்போது ஏழை மக்கள் பசியில் வாடக்கூடாது அப்படின்றதுக்காக உணவு தானியத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தோம். பட் அது இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பல பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. ரேஷன்லாம் வாங்குற அரிசியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு சட்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டம், மக்கள் நல திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு எக்ஸ்பைரி டேட் வேணும்னு சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெகுலேட்டரி ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அதன் பிறகு அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கணும். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்கும் போது காரில் டின்ட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதோட இம்பேக்ட், ஒரு பக்கம் பாதுகாப்பு அப்படின்னு இருந்தாலும் அதோடைய இம்பேக்ட் பொருளாதாரத்துக்கு மேலே எவ்வளோ பெருசாக தனிநபர்த்தத்துலையும் சரி நாட்டோட பொருளாதாரத்துலையும் இருந்தது அப்படின்றத பார்க்கணும். அதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர். ஒரு பேங்க்குக்கு போனால் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. அதே ஆதார் அதே பேனல் லிங்க்டு எல்லாருக்குமே. அந்த ஆதாரில் போனால் நம்மளோட ஜாதகமே இருக்குது, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக கூட இன்றைக்கி ஆதாரில் லிங்க் இருக்குது. ஸோ ஒரு காமன் கேஒய்சி வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருடத்துக்கு ஒரு முறையோ ஒருத்தர் தன்னுடைய நோயோர் கஸ்டமர் இதை ஃபில் பண்ணிட்டாருன்னா அரசு அலுவலகங்கள்லேருந்து, வங்கியிலேருந்து, பாஸ்போர்ட்லேருந்து, நம்மளுடைய சிம் கார்டு வாங்குறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே அந்த நம்பரை கொடுத்துட்டா முடிகிற மாதிரி இருக்கணும். சிகேஒய்சின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்னும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகும்போதும் தேவையில்லாமல் உட்காந்து ஜெராக்ஸ் எடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பொருளாதாரத்தில் என்ன செய்ய, லேபர் லா ரிஃபார்ம்ஸ். இன்னமும் பழைய அந்த சோசியல் காலத்து லேபர் லாஸை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் மாற்றங்கள் தேவை.
அதே மாதிரி லேண்ட் அக்வசேஷன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்குது. பல நாட்டு நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து முதலீடு செய்யலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லேண்ட் அக்வசேஷன் அந்த மாதிரியான இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரே வரி தான் இருக்கணும் ஜிஎஸ்டி. ஒன்று 18 இல்லை 12 இல்லை 15 ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி சேவையாக இருந்தாலும் சரி, அது சரக்காக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வரி இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது ஏதோ பெரிய இதில் அரசாங்கமே எல்லாம் நடத்தி அரசாங்கம் தண்ணீர் விட்டுற காலம்லாம் ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம். அதை விட்டு வெளியில் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும். ரிசர்ச் நிர்பார் பாரத், ஆத்ம நிர்பார் பாரத்ன்றது இன்றைய கொள்கை. ரிசர்ச் நிர்பார் பாரத், அடுத்த கட்ட ஆராய்ச்சியை நோக்கி பாரதம் போகணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்கிங்கோட ரிஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோர் ஒரு இடத்துல ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயில் டேர்ம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. ஒருத்தர் தொழில் முனைவோரை நீங்கள் கீழே தள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் டீக்ரிமினலைஸ் பண்ணணும். அதே மாதிரி எஃபிஷியன்ட் பிக்கர் பேங்க்ஸ், இன்னைக்கு சர்வதேச வங்கிகளில் யார் அதிகமாக கடன் கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நூற்றுக்கணக்கான வங்கிகள் இருந்தாலும் 2 வங்கி தான் சர்வதேச லிஸ்ட்லேயே இருக்குது. ஒன்று வந்து எஸ்பிஐ, இன்னொன்று HDFC. ஸோ பெரிய பேங்க்ஸ் இருந்தால் தான் அவங்களால வந்து சீப்பாக லோன் கொடுக்க முடியும். ஸோ நூற்றுக்கணக்கான பேங்கிங் லைசன்ஸை கொடுக்கறத விட பெரிய வங்கிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கன்சியூமர் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை F&O ட்ரேடிங்ஸாக இருக்கட்டும், இதை ஒரு இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கில், உற்பத்தி துறையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும். டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்றது இதை பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மினிமம் 3% இருக்கணும். ஏன்னா 3% நீங்கள் நான் சொந்த நாட்டிலே ஆயுதங்கள் வாங்கும்போது மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் அட்வான்டேஜை கொடுக்கும். ஸ்பெண்டிங்னா வெறும் நம்ம செலவு மட்டும் பண்ணல. அடுத்தது பார்த்தீங்கன்னா FDI ரோட் பிளாக்ஸ், இதை வந்து நீக்கணும். MSMEயோடைய க்ரோத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்யணும். அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு இது வேணும். அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ இந்த கம்யூனிஸ்டுகள் போன்றவங்க இவங்க வந்து அடுத்தது போர்க்கொடி தூக்கி அது என்னன்னு சொல்லி மக்களை குழப்பறதுக்கு முன்னாடி அந்த ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஏர்மார்க் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுமா, ஒரு தொழிலதிபரோ இல்லை யாரோ ஒருத்தர் வச்சு ஒரு யங் ஆண்டர்பிரனர் கூட ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும். ஒரே ஒரு விண்டோ தான். அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிட்டா அதில் எல்லா லைசன்ஸும் இருக்குது. இப்போவும் 26 லைசன்ஸ் தேவைப்படுது கிட்டத்தட்ட ஃபேக்ட்ரியில், தனித்தனி இடங்களுக்கு. ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருட காலம் அப்ரூவலுக்கு மட்டுமே ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் இந்தியா வந்து ஒரு சில நகரங்கள், இப்போ சூரத்தில் பார்த்தோம் கில்ட் சிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 5-6 மாநிலங்கள்லையுமே ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பு வேணும். எப்படி சிங்கப்பூர் இருக்கோ, எப்படி ஹாங்காங் இருக்கோ, எப்படி துபாய் இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஹப் வந்து வேணும். அதே மாதிரி குளோபல் லிஸ்டிங்கை நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடாது. அப்போ தான் நம்ம தரம் வந்து உயரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ்போர்ட் சிஸ்டம், இன்றைக்கும் DGFTயில் போய் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஒரு கன்சைன்மெண்ட்டை ஏற்றுமதி சாதாரண ஒரு வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணால் கூட ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒரு கட்டு கொயர் கட்டு அளவுக்கு பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிறோம். இதெல்லாம் சில பேர் அந்த உட்காந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும்னு பண்ணப்படுது. அந்த இடத்துல சீர்திருத்தம் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் பவர் டாரிஃப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ஒருத்தர் வந்து எனக்கு கண்ணெதிர்த்தாப்பில் ஒரு தொழிலதிபர் வந்து லாண்ட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சாதாரண மனிதர் தான், அவரோட சேவிங்ஸ்லாம் எடுத்து போட்டு லாண்ட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தின் ப்ராஃபிட் உள்ள இடம், ரொம்ப கம்மியான மார்ஜின் உள்ள ஒரு பிஸ்னஸ் அது. இப்போ அவருடைய கணக்குப்படி எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது 7 ரூபா இருக்கும் ஒரு யூனிட்டு, 7,000 ரூபாய்க்கு போகும், 8 ரூபாய்க்கு போகணுன்ட்டு. இப்போ திடீர்னு 11 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அந்த தொழில் நஷ்டமாகி மூடக்கூடிய நிலைமைக்கு போய் மூடிட்டார் இன்ஃபேக்ட் அவர். ஸோ இந்த மாதிரி அந்த மின்சாரம் அப்படின்றது திடீர்னு 2 ரூபா ஏறுறது, திடீர்னு 1 ரூபா ஏறுறது, திடீர்னு அதோட டெபாசிட் ஏறுறதெல்லாம் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை 10 காசோ 15 காசோ ஏறினாங்கன்னா தொழில் முனைவர்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு அதன்படி அவங்க தொழிலை பிளான் பண்ணுறதுக்கான இதை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸ்பெஷலாக நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் பெரிய லெவலில் டக்குன்னு உயரும். அந்த ஷாக்கை வந்து சிறு சிறு தொழில்களால் எடுத்துக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 4 விவசாய சட்டங்கள் கண்டிப்பாக திரும்ப தேவை. அக்ரி மார்க்கெட்ஸை ரிஃபைன் பண்ணணும். ஃபுட் ஸ்டோரேஜ் இதை பெரிய லெவலில் மாற்ற வேண்டிய கட்டாயம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி எத்தனால் பிளெண்டிங்கை இப்போ அரசாங்கம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கச்சா எண்ணெய் கம்மியாகும்ன்ட்டு, நல்லது தான். ஆனால் இந்த எத்தனால் தயாராகிறது
குறிப்பாக கரும்புல இருந்து அதிகமாக தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு விவசாய உற்பத்தி அப்படின்னா கரும்பு தான். நாளைக்கு எல்லாரும் கரும்பு வைக்க போய் கரும்புல இருந்து எத்தனால் இது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஏற்கனவே தண்ணீர் பஞ்சம், நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாயிண்ட்டும் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங். இதில் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம். ஒரு முருங்கைக்காயை அப்படியே எடுத்து விற்றோம்னா விவசாயிக்கு வந்து 5 ரூபா 2 ரூபாலேருந்து 5 ரூபா கிலோக்கு வரும். அதே முருங்கைக்காயை ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணால் அதோட இது வேறு. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ரிஃபார்ம்ஸ் தேவை. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். விளைநிலங்கள் எல்லாமே இன்றைக்கி பில்டிங்ஸ் ஆகிட்டு ஒரு பக்கம் பிளாட்டு போட்டு வித்துட்டு இருக்கும்போது அந்த 1 ஹெக்டேர் நிலத்துலேருந்து எவ்வளோ விளைபொருள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற அந்த மெஷரை கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஃபார்மருக்கு உண்டான கிரெடிட் ஃப்ளோ அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அதே மாதிரி சப்சிடிஸ். இப்போ அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. விவசாய உரத்துக்கு சப்சிடி உண்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா சப்சிடியில் அந்த உரம் ரொம்ப தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணி அந்த நிலம் மரடாகி போகக்கூடியதை நிறைய இடத்துல பார்க்குறோம். பஞ்சாபில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான கேன்சர் வரக்கூடிய மாநிலமாக பஞ்சாப் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் உரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது தண்ணீர். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கொடுக்கும் பொழுது தேவைக்கு அதிகமான நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சப்பட்டு பயன்படுத்தப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், யார் எவ்வளோ நிலம் வச்சுருக்கிறாங்கன்றதை பொறுத்து விவசாயிக்கு எப்படி இப்போ 6000 ரூபா மத்திய அரசு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணால் ஒன்று அவங்களுக்கு உண்டான செலவை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது இந்த அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடிய உரம் போன்ற சப்சிடியிலேருந்து நம்மளை காத்துக்க முடியும் அப்படின்றது தான். அதே மாதிரி எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஃபார்ம் இன்கம் இன்சூரன்ஸை கொண்டு வரணும். ஒரு விவசாயிக்கு இந்த அடிப்படை வருமானம் ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கணக்கு வைங்க. அந்த 1 லட்சத்துக்கு கீழே அந்த விவசாயம் வருமானம் போச்சுன்னா அந்த இடத்துல அந்த இன்சூரன்ஸ் வந்து காம்பன்சேட் பண்ணணும். இப்போ எல்லாருமே இன்சூரன்ஸ் கட்டும்போது அதோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கும் ரொம்ப கம்மியாகும். ஸோ அவங்களும் நஷ்டமடையாமல் இருப்பாங்க. அதே மாதிரி கிளியர் லேண்ட் ஓனர்ஷிப் டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்குமே பட்டா இருக்கா, அது ரெவென்யூ டாக்குமெண்ட், அது ஒரு ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ஒரு ரெவென்யூ டாக்குமெண்ட், அது ஒரு ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டு. இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக ஒரு லேண்டுக்கு நமக்கு எப்படி ஆதார் அட்டை இருக்க முடியும், அந்த லேண்டுக்கு சர்வே நம்பரை போட்டால் இதோட ஓனர் யார், சிம்பிளாக எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன், பைக் ரெஜிஸ்ட்ரேஷன், கார் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பேர் மாற்றம் இருக்கோ அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணுன்றாங்க. அடுத்தது மிக மிக முக்கியமாக எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ். நம்மளுடைய கல்வித்துறை 6% கல்விக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட்டில் 6% வந்து அடிப்படை கல்விக்கு தேவை, அதாவது பிரைமரி எஜுகேஷனுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது சிங்கிள் எஜுகேஷன் ரெகுலேட்டர் அப்படின்றது வேணும். ஒரு எஜுகேஷன் அப்படின்னா அதில் வந்து அரசியல்வாதிகள் இருக்கவே கூடாது. அதில் கல்வித்துறையை சேர்ந்தவங்க இருக்கணும். நாடு முழுக்க ஒரே மாதிரியான ரெகுலேஷன் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கில்லிங் அப்படின்றது ஒரு கார்பென்ட்ரியில் ஆரம்பித்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆரம்பித்து ஏஐ தொழில்நுட்பம், நம்மளுடைய ட்ரோன் தயாரிப்பு, இது எல்லாமே ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டோடைய பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் அவங்க எல்லாருமே இந்தியர்கள் தான். அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வரத்துக்கான இந்த சமூக நீதினு அந்த ரூட் எடுக்காமல் பெஸ்ட்டு டேலண்ட்டை இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு வரத்துக்கான முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது டாப் 100க்குள்ளே வரணும். அதற்கான அந்த சர்வதேச தரத்துக்கு நம்ம உயரணும். ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்கூலோட ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பல ஸ்கூலில் ப்ளே கிரவுண்டே இல்லாமல் இருக்குது. வெறும் கோடிங் கற்றுக் கொடுக்கறதுக்கு +2ல் 10ல் 100க்கு 100 எடுக்கிறதுக்கு மட்டும் ஸ்கூல் கிடையாது. கல்விக்கு சேர்ந்து அவங்களுடைய ஹெல்த்துமே அதில் இருக்குது. ஹெல்த்தியாக இல்லாத நேஷன் கண்டிப்பாக ப்ராஸ்பர் ஆகாது. ஸோ அந்த விஷயத்தில் எஜுகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன்றது எல்லாத்துலேயுமே வேணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு, ஸ்கூலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு, அரசு பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக 2 வேளை உணவு கட்டாயம் அரசே கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலோடைய சிலபஸ், இந்த புக்ஸ் எல்லாமே பிரிண்டர்லேருந்து அதிகமாக டிஜிட்டலைஸ் பண்ணி இன்னும் டைவர்சிஃபையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நேஷ்னல் டெஸ்டிங் அத்தாரிட்டி NTA இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல போட்டித் தேர்வுகள், ஏன்னா பல பேர் தங்களுடைய வாழ்க்கையோட ப்ரைம் ஏஜை கொடுத்து அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதில் அடிக்கடி பேப்பர் லீக் ஆகிறது போன்ற விஷயங்களை பார்க்குறோம். 0 லீக் தியரியை கொண்டு வந்து அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், அது இராணுவத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதில் கிளியராகவே தெரியும். அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் அந்த டெஸ்டிங் ஏஜென்சிஸ் மேலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். மெரிட்டில் போனோம், கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஹெல்த் செக்டர் ரிஃபார்ம்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ரைட் டு ஹெல்த் அப்படின்றது சட்டமாக பாஸ் ஆகணும். ஒருத்தர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்கன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க, நீங்கள் போயிட்டு அடுத்த மாதம் வாங்க, சர்ஜரிக்கு அடுத்த மாதம் வாங்கன்னு. இதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. ஹெல்த்தியாக என்னோட உடம்புக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நாட்டில் வந்து சட்டமாக்கப்படணும் அப்படின்றாங்க. அதன் பிறகு இந்தியாவுடைய சிடிசி ஹாஸ்பிட்டலுக்கு லைசன்ஸ் கொடுக்கும்போது NABL அக்ரிடேஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஹெல்த் ப்ரைஸிங் அத்தாரிட்டி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் ஒருத்தர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் 1 லட்ச ரூபா ஆகுது. அந்த ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி வந்து வேணும். அதே மாதிரி லேபிளிங் ஆஃப் ஹெல்த் ப்ராடக்ட்ஸு, இதை வந்து இப்போது ஒரு பேரை நான் குறிப்பிட விரும்பல, ஒரு ஃபேமஸ் நிறுவனத்தோடைய ஐஸ் டீ அப்படின்னு போட்டது நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா 99% சக்கரை தான், ஆனால் விட்டமின் சியை ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெகுலேட் ஆகணும். அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் டேட்டா அப்படின்றது சென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். அதுவும் உங்களுக்கு வந்து ரைட்ஸாக சட்டமாக இருக்கணும். சீனியர் கேர் வரக்கூடிய அடுத்தது 30 வருடங்கள் கழித்து முதியவர்கள் அதிகமாக இருப்பாங்க நம்ம நாட்டில். அவங்களுக்கு உண்டான கேர் அப்படின்றது நம்ம இன்னிலிருந்தே பில்ட் பண்ண ஆரம்பித்தா தான் முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்காக மெடிக்கல் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். இன்றைக்கி எக்ஸ்ரே மிஷின்ஸில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கோவிட் டைமில் உங்களுக்கே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வெண்டிலேட்டர் எல்லாமே நம்ம சைனாவை எதிர்பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான இனோவேஷன் நீங்கள் கொண்டு வரணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அஃபோர்டபுளாக வரணும், பெட்டராக இருக்கணும். அதே மாதிரி 1 India 1 ட்ராமா கேர் கைட் அப்படின்றது ஒரு நம்பர் 100 100 ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவசர உதவி அப்படின்றது இந்தியா முழுக்க ஒரு ஃபோன் நம்பர் கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். இதெல்லாம் இந்தியா கிட்ட இல்லாததே கிடையாது. நாம் அதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணாமல் இருக்கோம். அடுத்தது எடுத்திங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர் பொல்யூஷன் ப்ரெசன்டேஷன் பாலிசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிளியரன்ஸை ஃபாஸ்ட் ஆக்கணும், வேஸ்ட்டை வந்து வெல்த் ஆக்கிறதுக்கான முறை, அதே மாதிரி க்ரீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றத பசுமையாக உற்பத்தி செய்யக்கூடியதை மேண்டேட்டாக சட்டமாக கொண்டு வரணும். ஃபாசில் ஃபியூவலிருந்து நான் ஃபாசில் ஃபியூவலுக்கு, அதாவது நீங்கள் ஜென்ரேட்டரில் டீசல் ஊற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சோலாருக்கு வரதுக்கான அந்த டிரான்சிஷன் ஹெல்ப்பை வந்து பண்ணணும். க்ரீன் ஹைட்ரஜனை ஒரு மிஷனாக எடுத்துகிட்டு போகணும், அதை ஏற்கனவே எடுத்திருக்காங்க. கார்பன் ட்ரேடிங்கை வந்து ரியாலிட்டியாக கொண்டு வரணும். R&D இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மிக எல்லா நிறுவனங்களுக்குமே மேண்டேட்ரி ஆக்கணும். ரினியூவபிள் வேஸ்ட் சேலஞ்சை வந்து இன்னிலிருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்தியா கோடிக்கணக்கான டன் தினம் வந்து கழிவுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு. கிளைமேட் ரெசிலன்ஸ் அப்படின்றது ஒரு நகரத்தை உருவாக்கும் போது அதில் எல்லாத்தையுமே ஃபேக்டர் பண்ணி தான் கொண்டு வரணும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, இதில் மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, நம்மளுடைய ரயில்வே லைன், டோல்கேட், அதில் வந்து போய் கியூ நிற்காமல் ஈஸியாக போகிற மாதிரி க்ரீன் ஃப்ளைட்டு, உலகத்தரம் வாய்ந்த போர்ட்ஸ், நம்மளுக்கு துறைமுகங்கள், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸு, அதே மாதிரி இன்டெகிரேட்டட் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும். ஏவியேஷன் ஹப்பாக இந்தியாவை மாற்றுறதுக்கான மிகப்பெரிய வல்லமை இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ரா ரேட்டிங்கை வந்து கொண்டு வரணும். எப்படி இப்போ தூய்மைக்குன்னு சொல்லி ஒரு ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ சென்னை 38வது வந்திருக்கு. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ரேட்டிங் வந்து கொண்டு வரணும். சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் லாஸு, மினிமம் பேசிக் இன்கம் அப்படின்றது ஒரு ரியாலிட்டியாக எல்லாருக்குமே கொண்டு வரணும். டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் அப்படின்றத கிராமங்கள்லேருந்து நகரத்தில் படையெடுக்கக்கூடியதை இதையும் கருத்தில் கொள்ளணும். டெனன்ஸை, வாடகை இருக்கிறவங்கள பாதுகாக்கணும். ஸோ அதுக்குண்டான சட்டங்கள் ரெண்டல் ஹவுசிங்க்கு ரொம்ப முக்கியமாக தேவை. இந்தியாவை ரிட்டையர்மெண்ட் ரெடியாக கொண்டு வரணும். ஏன்னா இது இன்றைக்கி இருக்கக்கூடிய பூன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம எல்லாரும் வயசான பிறகு கணிசமான பேர் இருப்பாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் பாலிசியை கண்டிப்பாக சட்டமாக கொண்டு வரணும். யாரையும் பின்னாடி விட முடியாது. சைல்டுஹுட் அப்படின்றது இன்றைக்கி ஒரு சங்கிலி மாதிரி இருக்குது, அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீமி லேயர் அப்படின்றது ஏதோ அவங்க மட்டும் பணக்காரங்களாயிட்டாலே இந்த நாட்டில் ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரியான இருக்குது, அந்த நிலைமை மாறணும். அதே மாதிரி டொமஸ்டிக் ரைட்ஸு, வேஜஸ்ஸு, ரெஸ்பெக்ட், ஒருத்தங்களுக்கு அடிப்படை தொழிலாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அவங்களுக்கு உண்டான ஊதியமும் சட்டமாக கொண்டு வரப்படும் அப்படின்றாங்க. டிஜிட்டல் ரிஃபார்ம்ஸில் இந்தியா வந்து ஏஐயோடைய ஒரு பேக் போனான ஒரு எக்கனாமியாக இந்தியாவை உருவாக்கணும். அதே மாதிரி கன்சியூமர் ப்ரொடக்ஷன் லா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் கிட்டத்தட்ட இல்லாமையே போயிருக்கு. ஸ்டெம்ல இருந்து ஸ்டீம்க்கு மாறணும்ன்றாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸுக்கு பதிலாக சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் மற்றும் மேக்ஸில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக் இம்பேக்ட் ஆடிட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு,
ஒன் இந்தியா ஒன் டிஜிட்டல் ஐடி, ஒரே ஒரு ஐடி, அதில் எல்லாமே எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கிற மாதிரி இருக்கணும். சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறோம். நம்ம கிரிப்டோ ரூல்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வரணும். டிஜிட்டல் டிவைட் அப்படின்றது இல்லாமல் இருக்கணும். எல்லாருக்குமே டிஜிட்டல் ஒரே ஒரு இதுதான் ஜாதி இனம் எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா அது டிஜிட்டல் மூலிமா தான் முடியும். எத்திக்கல் ஏஏ வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டன்ஸு இனோவேஷன்ஸு இதை கொண்டு வரணும். ஸோ இந்த 100 சீர்திருத்தங்களை இந்தியா பண்ணாதான் இந்தியா அடுத்த வல்லரசாகக்கூடிய கனவு அப்படின்றது நினைவாகும். இப்போ இந்த ஆர்டிக்கலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 100 ரிஃபார்ம்ஸில் நீங்கள் எந்தெந்த ரிஃபார்ம்ஸை உடனடியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயகன்.